ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஏஞ்சலின் ரெசிப்பியில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம், இல்லை சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு உரித்து எடுத்துக்கோங்க. வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை இப்போ மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம கர்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லா வதக்கிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.